தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை தலைவராக சி. சைலேந்திரபாபு நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழக டிஜிபியான சைலேந்திரபாபு யார் இந்த டாக்டர் சி. சைலேந்திரபாபு? முனைவர் திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் காவல்துறை இயக்குநர் மற்றும் படைத்தலைவர் அவர்கள் ஜூன் 5ஆம் நாள் 1962ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளித்துறையில் பிறந்தார். இவர் தனது பள்ளி படிப்பை கன்னியாகுமரியில் உள்ள விளவங்கோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்துள்ளார். நான் படித்த பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி விளவங்கோடு குளித்துறை அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. பள்ளி பருவத்திலேயே NCCயில் ஆர்வத்துடன் சேர்ந்து பயிற்சி பெற்றார். இளங்கலை பட்டப்படிப்பை மதுரை வேளாண் கல்லூரியிலும் முதுகலை பட்டப்படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் கல்லூரியிலும் பயின்றுள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேச்சுலர் ஆஃப் ஜெனரல் லாவும், பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் MBAவும், இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தில் கணினி குற்ற புலனாய்வு தொடர்பாக பட்டய படிப்பையும் படித்து முடித்துள்ளார். மேலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் மனிதவளம் மற்றும் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும், காணாமல் போன குழந்தைகளை பற்றிய ஆய்விற்காக முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இவர் 1987ஆம் ஆண்டு இந்திய காவல் பணிக்கு தேர்வாகி இப்ப பாத்தீங்கல்ல, நம்மோட சீஃப் கெஸ்டுகள் எல்லாம் சாதாரண மாணவர்கள் அல்ல, கல்வியால் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இதற்கு முன்பு நம்முடைய டாக்டர் கலியமூர்த்தி IPS அவர்கள் வருகை தந்தார்கள். நாம் அவர்களிடமிருந்து பல்வேறு பாடங்களை மாணவ மாணவியர்கள் உத்வேகமாக எடுத்துக்கொண்டார்கள். அதை போல இப்போது நம்முடன் இந்த மாநிலத்திலேயே மிக உயர்ந்த காவல்துறை பதவி என்பது DGP. அந்த பதவியை வகித்த நம்முடைய மதிப்புக்குரிய திரு அஸ்ரப் அவர்களுக்கு, டாக்டர் அஸ்ரப் அவர்களுக்கும், பிரின்சிபல் தியாகராஜன் அவர்களுக்கும், அனைத்து விருந்தினருக்கும், பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும், மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங். Today is your annual day and the Founders Day. I am extremely happy. I am extremely happy to meet all of you. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆனுவல் டே அப்படின்னு இருந்தாலும், மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆனுவல் டே அப்படின்னு இருந்தாலும், உண்மையிலேயே இது அதை விட முக்கியம் வாய்ந்த ஒரு நாள். அதாவது இந்த நாள், இந்த ஆனுவல் டேல உங்களை பொறுத்த வரைக்கும், கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும், பாய்ஸை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய ஒரு ஆனுவல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங். எப்படிங்க, பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம டாக்டர் அஸ்ரப் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் வைப்பாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய கம்பெனியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங். நாங்க எங்க சார் கம்பெனி வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறீங்க. all of you have a company. அந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் யாரு? நீங்க தான். you are the CEO of your own company. so அஸ்ரப் டாக்டர் மட்டும்தான் பெரிய ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு, கம்பெனி வச்சிருக்காரு நினைக்காதீங்க. உங்களுக்கும் பெரிய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி டைரக்டர்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? உங்க அம்மா, உங்க அப்பா. அவரை காணோம், வந்திருக்காரா? வரல. உங்க டீச்சர்ஸ், ஆசிரியர்கள், நீங்க எல்லாம் கம்பெனி டைரக்டர்ஸ். so my dear children, உங்க கம்பெனியினுடைய மிகப்பெரிய கம்பெனி இருக்கு. உங்களுக்கு உங்க அப்பா இருக்காரு, உங்க அம்மா இருக்கிறாங்க, உங்க ஆசிரியர் இருக்கிறாரு, நம்ம அஸ்ரப் சார் இருக்காரு, தலைமை ஆசிரியர் இருக்கிறாரு, அதுக்கு மேல ஒரு ஆள் இருக்காரு உங்களுக்கு, சைலேந்திரபாபு. I am a consultant in your company. உங்க கம்பெனியினுடைய ஆலோசகர், சட்ட ஆலோசகர் சைலேந்திரபாபு.
நீங்க எதுக்கு சார் இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் எதுக்கு வந்திருக்கேன் சொல்லுங்க பிள்ளைங்க. Why did Sailendra Babu come here? யாரா சொல்லுங்க பாபு. நல்ல பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் பரிசு. Why did Sailendra Babu come here today, boys? மோட்டிவேட். வாங்க 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 வாங்க. யார் யார்? I like this answer, man. What's your name? சாஜித் அகமது. ஹாலித் சொல்றாரு. ஹாலித் அகமது சொல்றாரு. சாஜித். ஆதிக் அகமது சொல்றாரு. சார் நீங்க எங்களெல்லாம் மோட்டிவேஷன் பண்ண வந்திருக்கிறீங்க. என்னால உங்களை மோட்டிவேட் பண்ண முடியுமா? எப்படி? வீரப்பனை பிடிக்க போறீங்க, துப்பாக்கிகளை சுட்டீங்க, அதனால மோட்டிவேஷன் வந்துருங்களா? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் தெரியுமா? என்ன மோட்டிவேட் பண்ணதான் நான் வந்திருக்கேன் இங்க. I came here to motivate me. You too can become an IPS officer. நீங்களும் IPS அதிகாரி ஆகலாம். இது எழுதுனது யாரு? இந்த ஆள் யாரு? நான் தானா? ஓகே. தேங்க்யூ. ஸோ அவர் என்ன சொல்றாரு? சார் நீங்க வந்தது மோட்டிவேஷன் பண்றதுக்கு. நம்ம ஹெட்மாஸ்டர் பிரின்சிபல் சார்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? தியாகராஜன் சார் கேட்டா ஆனுவல் டே சீஃப் கெஸ்ட். ஆனுவல் டே சீஃப் கெஸ்ட் அப்படிதான். நம்ம கேர்ள்ஸ் எதுக்கு வந்திருக்கேன் சொல்லுங்க? எஸ் எதுக்குங்க? எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க? எடுத்துட்டு. Why did I come here? அதே தானா? நீங்க நாங்க ஃபியூச்சர் எப்படி ஃபேஸ் பண்ணனும்னு அட்வைஸ். ஃபியூச்சர் எங்களுக்கு எதிர்காலம். ஏன் ஃபியூச்சர் என்னன்னு எனக்கே தெரியாது. நான் எப்படி உங்க ஃபியூச்சர் சொல்ல முடியும்? எஸ் யூ ஆர் ரைட். எதிர்காலம் எப்படி இருக்கும், எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், நம்ம இப்ப என்ன செய்யணும், இன்னைக்கு நல்லா வேலை பார்த்தோம்னா நாளைக்கு நல்லா இருக்கும். டுடே இன்னைக்குள்ள வேலை இன்னைக்கு பார்த்தோம்னா நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எஸ். சோ எதுக்காக வந்திருக்கிறேன்? எஸ். உங்களோட ஊக்க மொழிகளை கொண்டு எங்களுடைய வரலாறை செதுக்க வந்திருக்கோம். இந்த உலகத்தை ஒரு கவிஞரை மாதிரி பார்த்தீங்க. நீங்கள் ஒரு கவிஞன். நீங்க சொன்னதை இன்னொரு முறை சொல்லுங்க. நீங்க சொன்னதை இன்னொரு முறை சொல்லுங்க. உங்களோட ஊக்க மொழிகளை கொண்டு எங்களுடைய வரலாறை செதுக்க வந்த நாயகன் சார் நீங்க. சார் நான் எல்லாம் இங்க வர வேண்டியதே இல்லையே, அவங்களே போதுமே. உங்க பேர் என்ன? அஸ்பியா ராஷிதா. அஸ்பியா ராஷிதா. அத்தியா ராசிகா, நான் உன் ரசிகன். I am a fan. Yes. நான் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ஆனால் அந்த போட்டா போலி டாக்டர் மாதிரி போலீஸ் அதிகாரின்னு சொல்லிடுவாங்க. Okay, children, wonderful. I'm very happy that you say that I came here tell you. Okay, எத்தனை பேர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எத்தனை பேர் உங்க அம்மாவை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் அது அவங்கள்ட்ட சொன்னீங்க? ஒரு நாளாவது உங்க அம்மா பக்கத்துல போய் உங்க அம்மா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து மாம் ஐ லவ் யூ மாம் சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் டே முடிச்சு வீட்டுக்கு போன போது அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஓடி போய் கட்டி பிடிச்சு மை டியர் மாம் ஐ லவ் யூ, மை டியர் மாம் யூ ஆர் கிரேட், மை டியர் மாம் யூ ஆர் மை லைஃப். அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? 100 மார்க் எடுமான்னு சொன்னா, if you give what they want, they will give you what you want. If these people
ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்களை காலையில் எழுப்பி விட்டு உங்கள் துணியெல்லாம் துவைச்சு போட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டு எப்போ பார்த்தாலும் உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்களே, நீங்கள் சிரிக்கணும், நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், நீங்கள் நல்லா வாழணும்னு எப்போ நினைச்சிட்டு இருக்கிறாங்களே, அவங்க சிரிக்கிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி நீங்க இதுவரைக்கும் ஏதாவது செஞ்சீங்களா? Have you done anything that will make your mother smile, feel happy? உங்க அம்மா விரும்புற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செயல் ஒரு முறையாவது உங்க அம்மா மகிழ்விக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லி தரட்டுமா? ஒரு சின்ன டெக்னிக் செஞ்சீங்கன்னா வீட்டுல ரொம்ப சந்தோஷம் வந்துடும். உங்க அம்மா நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பா. அடுத்த தேர்வுல கணிதம் பாடத்துல 100 மார்க் வாங்கி உங்க அம்மாட்ட பக்கத்துல போய், மை டியர் மாம், லுக் அட் திஸ் இஸ் 100 மார்க்ஸ் சொல்லிப்பாரு. சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்பட மாட்டீங்களா? கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? உங்க மனசுல தைரியம் வந்துருமா? வராதா? என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் வந்தாச்சு, சைலேந்திர பாபு சொன்னதுல இருந்து பிள்ளை படிக்க ஆரம்பிச்சுட்டா, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சரி, அதெல்லாம் எங்களால முடியாது சார், சின்ன சாதாரண வழி சொல்லுங்க சார். 100 மார்க்லாம் எங்களால முடியாது, நீங்க ஒரு சின்ன ஒரு வழி சொல்லுங்க, எங்க அம்மா மகிழ்விக்கணும்னா. இன்னைக்கு வீட்டுல போய் உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாடத்தை எடுத்து புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. 8 மணிக்கு படிச்சுட்டே இருங்க. படிக்க பிடிக்கலையா? படிக்கிற மாதிரி நடிங்க. 10 மணிக்கு எங்க அம்மா கூப்பிட, வா 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 சாப்பிடலாம். வேண்டாமா? ஏன்மா சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க? எனக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் வாங்கணும்மா. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, சும்மா அடிங்க. கடவுளே, எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டேன், இந்த பிள்ளைக்கு புத்தி வரட்டும் வரட்டும் வரட்டும், இன்னைக்கு வந்து போச்சு. அவங்கள பேசிட்டோம். So the message is, my dear children, உங்க வீட்டில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க மனிதன் அது நீங்க தான். நீங்க தான். நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? பாய்ஸ் சொன்னீங்கல்ல நான் மோட்டிவேஷன் பண்ண வந்திருக்கேன்னு. நான் மோட்டிவேஷன் பண்ண வரல, உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன். I just came here to see all of you. இப்ப இந்த கண்ணாடி போட போறேன். போட்டேன். இந்த கண்ணாடி ஏன் போட்டேன் தெரியுமா? இப்பதான் உங்களது அழகான முகங்கள் எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்களும் இந்த அழகான உலகத்தை தெளிவாக பார்க்க வேண்டும். எனவே உங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணாடி போட்டு விடுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஓகே, ஒரு கண்ணாடியை போட்டு விட வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். ஒரு வெற்றிகரமான மனிதனாக, மரியாதை உள்ள மனிதனாக, ஒரு சக்தி படைத்த மனிதனாக, 4 பேர் பார்த்தோன்னா சல்யூட் பண்ணக்கூடிய மனிதனாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். பாகிஸ்தான்ங்கிற ஊர்ல ஸ்டாட்ங்கிற பகுதியில, மலை பகுதியில படிப்பே கிடையாது. உங்களை மாதிரி ஒரு சின்ன பொண்ணு, 14 வயசு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது. அந்த ஊர்ல பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்ல, பெண் பிள்ளைகளை ஆண்கள் படிக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல. அந்த பொண்ணு சொல்றா, அம்மா அப்பா என்ன அனுப்புங்க, என்ன படிக்க அனுப்புங்க, எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்பா அம்மா அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டதுனால கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போது தாலிபான் தீவிரவாதிகள் அந்த ஊர்ல வந்துட்டாங்க. தாலிபான், பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் ஆண்கள் படிக்கும் ஸ்கூலுக்கு போகவே கூடாது, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த பொண்ணு, ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? பெண்கள் படிக்கலைன்னா நாங்க டாக்டர் ஆகிறது எப்படி? பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கறது யாரு? நான் படிக்கணும், நான் போவேன். இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ரேடியோ டெலிவிஷன்ல போய் பெண்களை வாங்க வாங்க வாங்க, நான் போறேன் படிக்க போங்க, நீங்களும் வாங்க வாங்க வாங்க. தீவிரவாதி சொல்றான், நீ மேற்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போனால், டிவியில பேசினா, ரேடியோல போய் பேசினா உன்னை சுட்டுருவோம். அந்த பிள்ளை மீண்டும் ரேடியோல பேசுது, டெலிவிஷன்ல பேசிச்சு. ஸ்கூலுக்கு போகும்போது வேன்ல தீவிரவாதிகள் இறங்குறாங்க. யார் அந்த பொண்ணு? பெண்களை எல்லாம் படின்னு சொல்றா, பெண்களை ஆண்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்க சொல்றா. யார் அந்த பொண்ணு? சின்ன 15 வயசு பொண்ணு. யாரு? அந்த பொண்ணு போகக்கூடிய வேனை போய் தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தி துப்பாக்கியோட போய் கேட்கறாங்க, இந்த 4 பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, இதுல மலாலா யாரு? அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா?
ஐ ஆம் மலாலா, ஐ ஆம் மலாலா. சுட்டாங்க. அதுல எல்லா பிள்ளைகளுக்கும் குண்டடிப்பட்டு போச்சு. மலாலாக்கு துண்டு கண்ணு வழியாக போய் மூளை வழியா வெளியே வந்து போச்சு. உலகமே அதிர்ந்து போச்சு. இந்த பிள்ளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் இங்கிலாந்துல கொண்டு போய் காப்பாத்தினாங்க. அந்த பொண்ணுக்கு நோபல் பரிசு, நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ். என்ன வயசு தெரியுமா? 15 வயசு. 15 வயசுல நோபல் பிரைஸ். அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் யுனைடெட் நேஷன்ஸ், இன்னைக்கு இந்த அசம்பிளி இருக்கு பாருங்க, இந்த ஆண்டு விழா மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ், இந்த ஜெனரல் அசம்பிளி, உலக நாடுகள் பங்கு கொள்ளும் மிகப்பெரிய அறிவாளிகள் இருக்க இடத்துல போய் இந்த பிள்ளைகிட்ட பேச சொல்றாங்க. இந்த மாதிரி மேடையில என்ன சொல்லிச்சு தெரியுமா? Please don't call me as the girl who was shot by the Taliban. Call me as the girl who fought the freedom and education of millions of girls all over the world. ஒரு சின்ன பொண்ணு என்ன பேசுது பாருங்க. உலக அறிஞர்கள் வீட்டிற்கும் அந்த அவையில் சொல்லுது, தீவிரவாதி சுட்ட பெண்மணி என்னை அழைக்காதீர்கள், அவமானமாக இருக்கிறது. லட்சக்கணக்கான பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று போராடின பெண் போராளி என்ன கூப்பிடுங்க. அவங்ககிட்ட கேக்குறாங்க, எப்படிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, சின்ன பொண்ணாச்சே, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? I read a lot of books. நான் நூல்கள் வாசித்தேன், நூல்கள் எழுதுவேன். அந்த பொண்ணு ஒரு புக் எழுதி இருக்கு, எல்லாரும் வாங்கி கொடுங்க. தாய்மார்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு புக் எழுதி இருக்கிறா. I am Malala. I am Malala. உங்களுக்கு என்ன செய்தி சொல்றா தெரியுமா மலாலா? பெண்களே, please don't ask your father, please don't ask your brother. Take the book in your hands, take the pen in your hands. They are the most powerful weapon in the whole world. பெண்களே, யாருக்கிட்ட அனுமதி வாங்காத. புத்தகத்தை கையில் எடு, பேனாவை கையில் எடு. இவைதான் உன் கிடைக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். குழந்தைகளை இந்த உலகத்தில் பறப்பதற்கு நீங்கள் யாரிடமும் அனுமதி வாங்க அவசியமில்லை. உங்களிடத்திலே சிறகுகள் இருக்கிறது. வானம் எல்லாருக்கும் சொந்தம். பறந்து போங்க, போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, இங்கிலாந்துக்கு போங்க, தப்பில்லை. இங்கதான் இருக்கணும்னு கிடையாது. ஸோ உலகத்தில் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு கண்ணாடி போடணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட சில உரையாடல் நடத்தணும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், ஒரு சின்ன கேள்வி. எத்தனை பேர் நான் யார்? நான் யார்? எனது பெற்றோர்கள் யாரு? எங்க வீட்டு சூழ்நிலை என்ன? எனக்கு என்ன வேண்டும்? என்னுடைய நோக்கம்தான் என்ன? என் வயசு உள்ளவங்களும் நிறைய இறந்துட்டாங்கம்மா. என் கூட ஐபிஎஸ்ல சேர்ந்த வந்தனா மாலிக்க முதல் வாரமே சுட்டு கொண்டாங்க. ஐபிஎஸ் சேர்ந்த முதல் வாரம் வந்தனா மாலிக் மணிப்பூர்ல சுட்டே கொண்டாங்க. நாயுடு வெடி வச்சே கொண்டாங்க. ஐபிஎஸ். நான் இன்னைக்கு இருக்கேன், சந்தோஷப்படலாமா? நல்லா சொன்னாங்க. எஸ், ஒன் சிங்கிள் ரீசன் that we are alive. Yes, வாங்க. Number 2. Yes. வா, என்ன வேண்டாம். இந்த நிகழ்ச்சி, இந்த நிமிடம், இந்த 2 மணி நேரத்தில் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சு போயிட்டாங்கன்னா அந்த நிமிடம் மீண்டும் வராது. வாழ்க்கை என்பது ஒரு நினைவு. எங்க அம்மா பார்க்க போயிருந்த நேரத்துக்கு, எங்க அம்மாவை 95 வயசு, எனக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க எங்களை எல்லாம், ரொம்ப கஷ்டப்பட்டு. இந்த நினைவுகள் இனி வரப்போறது இல்லை, வராது. சிறந்த நினைவுகள் வராது. எனவே மகிழ்ச்சியா இருக்க. இந்த டைமை விட்டோம், அவ்வளவு மொத்தம் அவ்வளவுதானா? இந்த நாம் குழந்தைகளே, ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாக, இன்பமாக சிந்தித்து வாழுங்கள். என்ஜாய் எவ்ரி மோமெண்ட். இந்த பாருங்க, முடிஞ்சு போச்சு. நான் பேச ஆரம்பிச்ச நேரம் முடிஞ்சு போச்சா? அது வருமா? செய்யற செயலை முழு ஈடுபாடோடு விரும்பி இதயத்தோடு சேர்ந்து பண்ணணும், உற்சாகமா பண்ணணும், விரும்பி பண்ணணும், விரும்பி பண்ணணும். எஸ், ஏன் ஏன் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? சார், நிறைய தடவை உங்களை போன்ல எல்லாம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டேன் சார். உங்களை இப்ப பார்த்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பார்த்ததுலயே உங்களுக்கு சந்தோஷமா? உண்மையிலேயா? எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? ஓகே, உண்மையில சொல்றீங்களா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றீங்களா? அப்படின்னா நான் திருவாரூர்ல இருந்து எலெக்ஷன்ல நின்றுவேன்.
ஓட்ட போடுவீங்களா? 18 வயசு ஆச்சா? எஸ், உங்களை பார்த்ததால் மகிழ்ச்சி. நாம் இந்த உலகத்தில் நிறைய மக்களை பார்ப்போம். 770 கோடி மக்கள் இருக்கிறாங்க. பெற்றோர்களே, நம்ம பொதுவாக எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பாவை மதிக்கணும், அம்மாவை மதிக்கணும், ஆசிரியரை மதிக்கணும். நான் 36 வருஷத்துல என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? நம்ம உலகத்துல எல்லாரையுமே மதிக்கணும். We should love and respect everybody. நீங்க எனக்கு அம்மாவா, எனக்கு அப்பாவா, ஆசிரியரா? நீங்க நேசிக்கிறீர்கள், அப்பதான் உங்களை நேசிக்கணுமா வேண்டாமா? இந்த பூமி எல்லா பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன் என்று கேட்பாங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை உண்டா சார்? இல்ல, ஆனா நூற்றுக்கணக்கான பொம்பளை மகள்கள் எனக்கு இருக்கிறார்கள். போன வாரம் கூட என்னுடைய Facebook'ை பாருங்க, இன்ஸ்டாகிராம பாருங்க. என்னுடைய Facebookல கேத்தரின் சரண்யா IAS பொள்ளாச்சி சப் கலெக்டர் ஒரு போட்டோ போட்டிருக்கேன். எனது மகள் அங்கதான் எழுதல. நேத்தைக்கு பாருங்க, சித்ரா, ஒரு மகள் கூட IAS சித்ரா, இந்தியன் ரெவன்யூ சித்ரா போட்டோ போட்டிருக்கேன் என்னுடைய Facebookல பாருங்க. இவங்க நான் அந்த பெத்த பிள்ளைகள் இல்லை, அவர்களுக்கு நான் ஆசிரியர். அவர்களை நான் நேசிக்கின்றாமா? எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சாப்பாடு போட்டாங்க 36 வருஷம். சாப்பாடு, வீடு, காரு, பங்களோ எல்லாம் கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. நாங்க அவன் நேசிக்கின்றாமா? எங்க மேல் அதிகாரிகளை எல்லாரையும் நேசிக்கணும். பெற்றோர்களை ஒண்ணு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் உங்க பிள்ளைய வெறுத்தாலும் கவலை இல்லை, தப்பில்லை. உங்க பிள்ளை நல்லவளா இருந்தா உலகத்துல நிறைய பேர் உங்க பிள்ளை எதிர்ப்பாங்க. ஆனால் உங்களது மகள் உலகத்தில் உள்ள எல்லாரையும் வெறுக்கிறாள், இதுதான் பெரிய பிரச்சனை. அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. மை டியர் சில்ட்ரன், உங்களை எல்லாருமே வெறுக்கட்டும், தவறில்லை. ஆனால் நீங்கள் யாரையும் வெறுக்கக்கூடாது. நீங்கள் யாரையும் வெறுக்க முடியாது. நேசிக்கிறேன். ஐ அம் வெரி ஹாப்பி. எஸ் பாய்ஸ், ஹாய். ஏன் ஸ்டூடெண்டா? இங்க என்ன படிக்கிறீங்க? 11. இன்னும் வளர்ந்துருக்கு. யூடியூப்ல உங்களை பார்த்து நிறைய பார்த்து. ரொம்ப பார்க்காதீங்க, நேரம் இருக்காது. படிக்கண்டாமா அப்புறம்? ஏன் யூடியூப் மட்டும் பாருங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. பாலிடிக்ஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லது. நீங்க MLA ஆகலாம், MP ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். எஸ், ஏன் முடியாது? அவர் பாலிடிக்ஸ் பிடிச்சிருக்கிறாரு, நல்லா பார்த்துக்குங்க. நாளைக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு பெர்மிஷன் வாங்கணும்னா போலாம். உங்க பேர் என்ன? சபீக். இந்த உலகத்தில் நீங்கள் ஆக முடியாதது எதுவும் கிடையாது. நீங்க வாங்க முடியாதது எதுவும் இல்லை. நீங்க செய்ய முடியாதது எதுவும் இல்லை. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் சொல்ற திருப்பி சொல்லுவீங்களா? ஐ கேன், ஐ வில், ஐ மஸ்ட். ஐ கேன், ஐ வில், ஐ மஸ்ட். There is nothing I can't be. There is nothing I can't be. There is nothing I can't buy. There is nothing I can't do. கண்டிப்பா பண்ணிடலாம். All the best. இப்பவே ஆட்டோகிராஃபா? Okay. I will say, chase your dream. Chase your dream. Okay, nice. So, நான் சொல்லட்டுமா? நான் பதில் சொல்லட்டுமா? குழந்தைகளை, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிறைய காரணம் இருக்கு. நம்பர் 1, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல அப்பாவுக்கு பிறந்திருக்கீங்க. எஸ் ஆர் நோ? ஒரு பாசமுள்ள அம்மாவுக்கு பிறந்திருக்கீங்க. எஸ் ஆர் நோ? ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? உங்களுக்கு நல்ல அறிவு திறமை இருக்கு. எஸ் ஆர் நோ? கண்ணு நல்லா தெரியுது. எஸ் ஆர் நோ? காது நல்லா கேக்குது. எஸ் ஆர் நோ? நல்லா நடக்க முடியும், ஓட முடியும். ஆச்சுங்களா? நம்பர் 2, நல்ல நாட்டில் பிறந்திருக்கிறீர்கள். யூ ஆர் born in a good country. நல்ல வீட்டில் பிறந்திருக்கிறீங்க. அது என்ன சார் நல்ல நாடு? குழந்தைகளே, சில நாட்டில் நீங்க உங்களுக்கு படிக்க சுதந்திரம் கிடையாது. குறிப்பா பெண்களுக்கு படிக்க சுதந்திரம் கிடையாது. சில நாடுகள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது.
சில நாடுகளில் வறுமை பயங்கரம். நம்ம ஊர்ல இருக்கு, இல்லைன்னு சொல்லதான். இங்க நீங்க நினைச்சதை பேசலாம் குழந்தைகளே. நான் உங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுறேன் பாருங்க. என்ன யாராவது வந்து அசரப் சார் எங்கள் பிள்ளைகிட்ட இதெல்லாம் பேசாதீங்க சார், அவங்க கெட்டு போயிடுவாங்க சொல்ல முடியுமா? அதான் சொல்ல மாட்டேன் அப்படிப்பட்ட விஷயங்கள். நீங்களே பேசலாம். சைலேந்திர பாபு சார் நீங்க பேசுறது நல்லா இல்லை சார், நேத்தைக்கு ஒரு பேச்சாளர் வந்தார் சார், அதான் சார் சூப்பரா இருந்தது, உனக்கு என்ன சார் தெரியும், நீ சரியில்லை சார் சொல்லலாம், இந்த பிள்ளை சொல்லலாம். அப்படிங்களா? அப்ப நான் வாங்க என்ன சொல்ல கேட்பேன், நீங்க வாங்க. சைலேந்திர பாபு பேசுறது சரியில்லைன்னு சொன்னா, அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுமா, எப்படி பேசுறதுன்னு சொல்லிக் கொடுமா, நான் கேட்பேன். அதுக்கு என்ன பேரு? சுதந்திரம். சுதந்திரம். உங்களுக்கு நல்ல நாட்டில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல திறமையோட பிறந்திருக்கிறீங்க, நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் மேல பிள்ளைகளே உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. யூ ஹாவ் எ பிக் கிரேட் ஃபியூச்சர். எனவே நீங்கள் எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முதல் ரகசியம், யூ ஆர் born டு பி ஹாப்பி. மகிழ்ச்சியா இருங்க. இவர் நல்ல மகிழ்ச்சியா இருக்காருன்னு தோணுது எனக்கு பார்த்தா. நல்ல மகிழ்ச்சியா இருக்காரு. சங்கடப்படாதீங்க. எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்காதீங்க. காலையில் எந்திரிச்சிருங்க, 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. சோகமாக இருப்பது என்பது ஒரு மன நல பிரச்சனை. நம்பர் 2 குழந்தைகளே, ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது ரகசியம், நீங்கள் தேடும் எல்லா புதையல்களும் இந்த ஸ்கூல்லே தான் இருக்கிறது. நீங்கள் தேடும் எல்லா புதையல்களும் இந்த ஸ்கூல்ல இருக்கு. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். பாலோ கோயலோ. So children, நம்பர் 1 ரகசியம், எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருங்கள். நம்பர் 2 ரகசியம், நீங்கள் தேடும் எல்லா சொத்துக்களும் எல்லா புதையல்களும் இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கு. எத்தனை பேர் புக்ஸ் வாசிப்பீங்க? ஓகே, இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நல்ல நல்ல நூல்கள், உலகத்தரம் வாய்ந்த நூல்கள் வாங்கி கொடுங்க. பாலோ குயலோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதாசிரியர் ஒரு புக் எழுதினாரு, அல்கேமி. அல்கேமின்னா அந்த காலத்துல என்ன நினைச்சாங்கன்னா, இந்த இரும்பு இருக்குல்ல, இந்த இரும்பை வந்து ஒரு மந்திரம் பண்ணி ஒரு கெமிக்கலை போட்டா அது கோல்டா மாறிடும். எப்படிங்க? இரும்பு இருக்குல்ல, இரும்புல வந்து ஒரு கெமிக்கலை போட்டா அது கோல்டா மாறும். 1860 ஆண்டு உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த உலோகம் எது தெரியுமா பெற்றோர்களே? உங்களுக்கு வெள்ளி தெரியும், தங்கம் தெரியும், பிளாட்டினம் தெரியும், டைமண்ட் தெரியும், அப்படித்தானே? 1867 உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த பொருள் அலுமினியம். இன்னைக்கு ரொம்ப சீப்பு. ஏன்னா அப்பதான் முதல்ல அலுமினியத்தை கண்டுபிடிச்சாங்க. பிரெஞ்சு நாட்டுல அந்த ராஜாக்கு வீட்டுல மட்டும்தான் அலுமினியம். சில பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல, பெரிய பெரிய ராஜாக்கள் வீட்டுக்கு வந்தாதான் அலுமினியத்துல சாப்பாடு போடுவாங்க. கொஞ்சம் குறைஞ்சவங்கன்னா தங்கத்தட்டுல போட்டுருவாங்க. அது காலத்தின் கோலம். அல்கேமின்ற ஒரு புத்தகத்துல உங்களை மாதிரி ஒரு சின்ன சிறுவனுக்கு ஆசை, நான் பெரிய பிசினஸ் மேனா வரணும், நல்ல அழகான பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், குதிரை, துப்பாக்கி, பொங்கலோ எல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஒரு கிளைகிட்ட கேட்பான். நான் சின்ன பையன், எனக்கு நல்ல ஆசை, ஒரு அழகான பெண்ணு வேணும், எனக்கு குதிரை வேணும், பங்களா வேணும், நிறைய பணம் வேணும். அவன் சொல்லிச்சு, உன் ஆடு மாடு கீடு எல்லாத்தையும் வித்துரு, இங்க இருந்து 3000 கிலோமீட்டர் தாண்டி போய் வடக்கு தெற்கு நோய் பார்த்தீங்கன்னா அங்க பிரமிடு தெரியும். அந்த பிரமிடுக்கு போய் சவுத் ஏரியால போய் தோண்டி பார்த்தா புதையல் இருக்கும். அந்த புதையலை வித்தேன்னா கோடிக்கணக்கா பணம் வந்துடும் நினைச்ச மாதிரி. அவன் கிளம்பி போவான். அவனை போற வழியில கொள்ளையர்கள் பிடிச்சி அடிச்சு பணத்தை பிடிக்கிட்டு வாங்க, ஒன்றும் இருக்காது. அப்படி போவான். ஒரு அழகான பிள்ளைய பார்ப்பான், அவனுக்கு பிடிச்சு போச்சு, 2 பேரும் பேசிக்குவாங்க. இன்னொரு இடத்துக்கு போய் கடையில வேலை பார்ப்பான், பைசா இல்லை கடையில நல்லா வேலை பார்ப்பான், நிறைய சம்பாதிப்பான். அந்த ஆள் சொல்லுவாரு, நான் இங்க போறேன், எகிப்துக்கு போறேன், புதையல். அங்க போய் புதையலை போய் தோண்டுவான். மறுபடியும் திருடங்க வருவாங்க, இதனை பிடிச்சி அடிச்சு இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிட்டு நைட்ல உட்காரும்போது பேசுவாங்க, டேய் நம்ம வந்து ஒரு 50-25 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஸ்பெயின் நாட்டுல போய் கொள்ளை அடிச்சு நிறைய புதையலை வந்து அந்த புளிய மரத்துக்கு கீழே, அங்க உள்ள வலிவ மரம்,
புதைச்சு போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமாடா, புதைச்சு போட்டோம், பெரிய புதையல், ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் அதை கேட்டே இருப்பான். அது எந்த இடம்னா, இந்த பையன் மாடு மேய்க்கிற இடம். அதே ஒலிவ மரம். அங்கேருந்து கிளம்பி வருவான். அவன் காதலி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்து ஊர்ல வந்து தோண்டுவான், புதையலா இருக்கும். இந்த ஸ்டோரியில நமக்கு ஒரு மாரல் என்ன கதை சொல்றாங்கன்னா, நாம் தேடக்கூடிய எல்லா சுகங்களும், பணம், புகழ், பெருமை, நல்ல வாழ்க்கை எல்லாமே எங்கே இருக்கிறது? இங்கேதான் இருக்கிறது. இதே பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது. தமிழ் மொழி, 8 கோடி மக்கள் பேசும் மொழி இங்கேதான் புதைந்திருக்கிறது. என்ன சார்? தமிழ் மொழி இங்கேதானே புதையல் வச்சிருக்கிறீங்க. அதை திறந்து பாருங்க. அந்த மாணவி பாருங்க பாட்டு. யார் அது? கவிஞர், தமிழ் கவி. குழந்தையே, நீதான் அடுத்த வைரமுத்து. அதை விட பெரிய ஆளா தமிழ் எழுதுங்க. உலகமே திரும்பி பார்க்க வேண்டும். தமிழ் மொழி என்றால் நீங்கள் தான் தமிழ் மொழி என்றாக வேண்டும். நீங்கள் பேசும் பேச்சு கவிதையாக வேண்டும். இன்ஸ்டாகிராம்ல போட்டு விடுங்க, 2 பேச்சு போட்டோம், மில்லியன்ஸ் போகும். நானே பாக்குறேன், நானே லைக் கொடுக்குறேன். தெரியுதுங்களா? 8 கோடி மக்கள் பேசும் மொழி ஆங்கில மொழி. ஒரிஜினலா பேசினவங்களே 6 கோடி தான்மா. இங்கிலாந்து 6 கோடி தான். ஆனால் அவர்கள் உலகத்தில் உள்ள சுமார் 120 நாடுகளை ஆண்டார்கள். தங்களை விட 100 மடங்கு மக்களை ஆண்டார்கள். ஆங்கில மொழி குழந்தைகளே, ஆங்கிலம் 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 ஆங்கிலம். உலகத்தில் உள்ள 200 நாடுகளிலும் போனாலும் ஆங்கிலத்தில் பேச முடியும். Can you speak in English? Can you? Scientists என்ன மொழியில் பேசுவார்கள்? கணிதம் மொழியில், ஆங்கிலத்தில் பேசுவார்கள். சோ 3, இந்த 500 ஆண்டுகள் நம்ம பார்க்கிறோம் எல்லாமே அறிவியல் தான். மின்சார விளக்கு, இந்த மொபைல் போன், இந்த வீடியோ எடுக்கிறார் பாருங்க. இவர் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாருன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சைலேந்திர பாபுவின் இந்த பேச்சை கேட்க முடியும். தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எல்லாம் கார் தெரியுமா குழந்தைகளே? காருக்கு கியரே கிடையாது. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கியர் எல்லாம் மாத்த வேண்டியது இல்லை. பின்னாடி யாராவது மோதிரதா இருந்தா சொல்லுது, இந்த வர்றாண்டா பிடிச்சிக்க அப்படின்னு. ஸோ நாம் பார்க்கும் எல்லாம் வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு, உங்க ஃப்ரிட்ஜு, உங்களுடைய எல்லாமே அறிவியல் தான்மா. தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சறதே இப்போ வந்து மொபைல் போன்ல பார்த்துக்கலாம், தெரியுமா? இப்போ கேமரா வச்சுட்டு டாக்டருடைய ஆஸ்பத்திரி, மெடிக்கல் காலேஜில் என்ன நடக்கு இங்கே பார்த்துக்கலாம். தொழில்நுட்பம், அறிவியல். அறிவியல் எங்கே கிடைக்கும்? இங்கேதான் புதைந்து கிடைக்கிறது. இங்கேதான் வச்சிருக்கிறாங்க. கணிதம், உலக மக்கள் உலக அறிஞர்கள் பேசும் மொழி. தமிழோ மலையாளமோ தெலுங்கு அல்ல. உலக மக்கள் என்ன மொழியில பேசுவாங்க? கணிதம். E=mc², கணிதம் மொழி. புவியியல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொருளுக்கு ஒரு 5 கிலோ இருக்குமா? எனக்கு 75 கிலோ, உங்களுக்கு ஒரு 60 கிலோ இருப்பீங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு 70. பூமிக்கு என்ன எடை? பூமிக்கு அதையும் எடை போட்டு பார்த்துட்டான். பூமிக்கு எடையை சொல்லிட்டான் 7.69 × 10⁻²கிலோகிராம். இப்படி அறிஞர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியை வந்துங்க இப்போ கூகுள் எர்த் தெரியுமா? கூகுள் எர்த் உங்க வீடை பார்க்கலாம். மொபைல் போன்ல கூகுள் எர்த் ஒரு ஆப்ல போனீங்கன்னா உங்க வீடு, இந்த ஊரு, திருவாரூர் எல்லாமே பார்த்துக்கலாம். ஆனா ஆரம்ப காலத்துல மேப்பே கிடையாது. மேப் திப்பு சுல்தானை சுட்டு கொன்ன உடனே இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணிட்டான்? இந்த ஊரை கண்டுபிடிச்சான். ஆனா மேப் இல்ல. கேரளா எங்க இருக்கு, ஆந்திரா எங்க இருக்கு, யாருக்குமே தெரியாது. எங்க மலை இருக்கு, எங்க நதி இருக்கு, எங்க கடல் இருக்கு, யாருக்கும் தெரியாது. அவன் பேப்பர்ல போட்டான், மேப்பிங் பண்ணான். அந்த கிரேட் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியா சர்வே. அது பண்ணவன் அவன் முதல்ல பண்ணவன் பேரு வில்லியம் லாம்ப்டன்ங்கிறவன் தான் முதல்ல மேப்பை போட்டான். அவனை ஃபாலோ பண்ணி வந்தவன் தான் ஜார்ஜ் எவரெஸ்ட். வேற பாருங்க, ஜார்ஜ் அவர்கள் தான் மேப்பை போட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, திருவாரூர் உள்ள பிள்ளைகள்கிட்ட இங்க இருந்து மன்னார்குடி எப்படி போகணும் கூட தெரியாது. அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் பாப்பான்னு சொல்லி விட்டா அவன் நேர ஈரோடு போயிட்டான். திருப்பூர்காரங்களுக்கு திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கு எந்த ரூட்டுன்னு தெரியலம்மா. ஜியோகிராபி நாலேஜ் ரொம்ப முக்கியம். அமெரிக்கா அங்க இருக்கு, இங்கிலாந்து அங்க இருக்கு, சென்னை அங்க இருக்கு, கேரளா அங்க இருக்கு, திருவனந்தபுரம் அங்க இருக்கு. பொள்ளாச்சியில போய் இந்த மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா தெரிய மாட்டேங்குது. அங்க வந்து கொச்சின் இருக்கு, கூடுவாஞ்சேரி இருக்கு. இது உங்களுக்கு தெரியணும். சென்னையில இருந்து திருவாரூர் வரும்போது எந்தெந்த மாவட்டங்கள் வரும், கடல் மாவட்டங்கள் எது வரும்,
ஜியோகிரபி. பிள்ளைகளே, மனித இனத்தில் மனிதனுடைய வரலாறு. சக்ருதீன் முகமது பாபர் எங்கிருந்து வந்தாரு? சமர்கண்ட், டெல்லி, காபூல், சமர்கண்ட், அதை தாண்டி பர்கானா. 12 வயசு சிறுவன். யாரெல்லாம் இவர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? என்ன செய்தார்கள்? ஆங்கிலேயர்கள் எதுக்கு வந்தாங்க? ஆங்கிலேயர்கள் 5 பேர் தான் வந்திருக்கான். முதல்ல வியாபாரம் பண்ண வந்தான். தமிழ்நாடு பிடிச்சான், கேரளா பிடிச்சான், கர்நாடகா பிடிச்சான், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா முழுவதும் பிடிச்சிட்டான். ரோடு போட்டான், ரயில்வே போட்டான், விமானத்தை போட்டான், டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தான், போஸ்ட் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், சட்டம், இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி எல்லாம் வந்தான், கலெக்டர், எஸ்பி எல்லாமே அவங்க கொண்டு வந்தாங்க. எப்படி முடியும் குழந்தைகளே? இப்படி மனித வரலாற்றில் முக்கியமான தமிழ், ஆங்கிலம், புவியியல், பிசினஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். இன்னைக்கு துபாயை போய் பாருங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. மீனவ கிராமங்கள். இன்னைக்கு போய் பாருங்க, துபாயில நெட்ல போயிட்டு பாருங்க, துபாய் மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பாருங்க. எப்படி முடியும்? வணிகம், காமர்ஸ், காமர்ஸ். இப்படி உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. 2 ரகசியம் போதும் நினைக்கிறேன், டைம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு குழந்தைகளே. நிறைய வாசிங்க, நிறைய விளையாடுங்க, நிறைய எழுதுங்க, மகிழ்ச்சியா இருங்க, வீட்டிலே மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. உங்களுக்கெல்லாம் எனது வாழ்த்துக்கள். We will meet sometime somewhere in the top. உங்களை உயர்வான இடத்தில் நாம் சந்திப்போம் என்று உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்கிறேன். ஸோ பெற்றோர்கள், உங்க பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறீங்க. உங்க சந்திச்சல் ரொம்ப சந்தோஷம். உங்க குழந்தைகளுடைய மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. எத்தனை பெற்றோர்கள் குழந்தைய வெளியூருக்கு படிக்க அனுப்புவீங்க? எஸ். குறிப்பா எத்தனை பேர் உங்க பொம்பளை பிள்ளைய படிச்சு வேலை வச்சு வாங்கின பிறகு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? That's very critical. பள்ளப்பட்டிங்கிற ஊருக்கு போனேன். பள்ளப்பட்டி, கரூர் பக்கத்தில், தெரியுமா? அவங்க சொன்னாங்க, ஒரு பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு படிச்சு, பொம்பளை பிள்ளை நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் MBBS சீட் கிடைச்சிருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் சொந்தக்காரங்களும் சொல்லியிருக்காங்க, பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம், படிக்கண்டான். ஆனா இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க, என் பிள்ளை டாக்டரா இருப்பாள, நாங்க வாழ்க்கை கெடுத்தோம். நிறைய சான்ஸ் இருக்கு. இந்தியாவில் 21 IIT இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 31 NIT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி ஒன்று திருச்சியில் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. உங்க பிள்ளைகள் போய் சேர்ந்தாங்கன்னா, படிச்சு வெளியே வந்தா குறைஞ்சது 3 லட்சம் ரூபாய் மாச சம்பளம், குறைஞ்சது. வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. மறந்துடாதீங்க. 50,000 மெடிக்கல் சீட் கவர்மெண்ட்ல இருக்கு, 50,000 மெடிக்கல் சீட் பிரைவேட்ல இருக்கு. உங்க பிள்ளை போய் சேர்ந்தான்னா 5 ஆண்டுகள்ல உங்க மகளும் ஒரு மருத்துவர், MBBS மருத்துவர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனவே குழந்தைகளை தூரத்தில் அனுப்பிச்சா கூட படிக்க வைங்க, சொந்த காலில் நிக்கட்டும். அதுக்கு பேரு பினான்சியல் ஃப்ரீடம், எக்கனாமிக் ஃப்ரீடம். சொந்த காசு உங்க பிள்ளை சம்பாதிக்கணும், வேற யாரும் நம்பி இருக்கக்கூடாது. தலைமை தாங்கணும், கலெக்டர் ஆகணும். எனது மாணவி கலெக்டரா இருக்கிறாங்க, எனது மாணவி எல்லாம் எஸ்பியா இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியம், நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், ஒரு மாணவன் செஸ் போட்டியில உலக சாம்பியன். அவருடைய கதையை நான் படிச்சு பார்த்தேன். அந்த பையனை 4ஆவது வகுப்பு தான் படிச்சிருக்கான் ஸ்கூல்ல. அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து வெளியே எடுத்து அவனுக்கு செஸ் விளையாட்டு ஊர் ஊரா போறாங்க. திருவாரூர் போவாங்க, தஞ்சாவூர் போறாங்க, கேரளா போவாங்க. ஸ்கூல்ல படிக்கல, வீட்டில தான் அம்மாவும் அப்பாவும் படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கல, 4ஆவது வகுப்பு தான் படிச்சிருக்கான். 7வது டைம் அவனுக்கு 14 வயசு வரும்போது கிராண்ட் மாஸ்டர் போட்டியில வெற்றி பெறான். உலக நாடுகள்லாம் கூட்டிட்டு போறாங்க, பைசா கிடையாது. ஏன்னா அப்பா வேலையை விட்டுட்டாரு, அம்மா வேலையை விட்டுட்டாங்க, பையன் பின்னாடியே அலைகிறாங்க. பிறகு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கிராண்ட் மாஸ்டர். போன வருஷம் அவர் வந்து வேர்ல்டு சாம்பியன். இன்னைக்கு செலிபிரிட்டினா உலக கதாநாயகன். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், அந்த குகேஷ் பையனுக்கு அவங்க அம்மா மேல அவங்க அப்பா மேல எவ்வளவு மரியாதை இருக்கும், எவ்வளவு நன்றி உணர்வு இருக்கும்? இருக்குமா இருக்காதா சார்? சொந்த அம்மா அப்பா மேல எவ்வளவு மரியாதை இருக்கும்? நம்ம சும்மா மதிங்க மதிங்கன்னு சொன்னா மதிப்பாங்களா பிள்ளைகள்? அதே மாதிரி இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நிறைய செய்யணும். ரொம்ப முக்கியமா அந்த பையன் ஏன் செஸ்ல மெடல் வாங்குறான்னா,
சென்னையில் எல்லாருமே செஸ் விளையாடுறாங்க, வீட்டில் செஸ் விளையாடுறாங்க. அதே மாதிரி உங்க பிள்ளையும் படிச்சு பெரிய அறிஞன் ஆகணும்னா முதலில் உங்க வீட்டில் படிக்கும் ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்க பொழுதன்னும் பேசிட்டே வச்சுக்கோங்க, அங்க மக்கா மாமா மச்சான் போன்ல பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி படிக்க முடியும்? குறைங்க. நீங்க தான் ரோல் மாடல். குழந்தைகளுக்கு அவங்க சினிமால ரோல் மாடல் கிடைக்க மாட்டாங்கன்னு பாக்குறாங்க. சினிமா ரோல் மாடல் வீட்டிலே 2 பேர் இருக்கிறாங்க ரோல் மாடல், உங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம் பேசக்கூடிய விதம், நாம் நடத்தக்கூடிய விதம், நம்ம அந்த பிள்ளைகளை செய்யற விதம். எத்தனை பேர் வீட்டுல நியூஸ் பேப்பர் இருக்கு? கை தூங்க. செய்தித்தாள் தயவு செஞ்சு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி போடுங்க, பிள்ளைகள் கத்துக்கட்டும். ஒன்று. 2வது உடற்பயிற்சி. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிடுற மாதிரியே உடற்பயிற்சி தேவைப்படுது. நாளை கலெக்டர் ஆகுறாங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் தலைமை அவங்க தான் தலைமை தாங்கணும். பயிற்சி எப்படி எடுக்கிறது? விளையாட்டு மைதானம், விளையாட்டு பிள்ளைகளை விளையாட விடுறங்க. ஷட்டில் காக்கு, ஃபுட்பாலு, வாலிபால் விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை வந்து உறுதியா வளர்த்துங்க, சும்மா தக்காளி பழம் மாதிரி வளர்க்காதீங்க. எதிர்காலத்தில் பெரிய போட்டி, சைனா, சவுத் கொரியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பெரும் போட்டி. இந்த ரோட்ல போகுத வண்டி பாருங்க, பஸ் காரெல்லாம் பாருங்க, எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க. ஹண்டா, ஹுண்டாய், இதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க காரா? உலக பாருங்க, இந்த வாட்ச் பாருங்க 50,000 ரூபான்னா தயார் பண்றது யாரு? உலக மக்கள் தயார் பண்ணி. இந்த பாருங்க மொபைல் போன், இந்த மொபைல் போனுங்க ஆப்பிள் ஐபோன் 1,80,000 ரூபா. இதுக்கு அடுத்தவன் வரப்போகுது 2,30,000 ரூபா வரப்போகுது. அதை எல்லாரும் வாங்குறாங்க, வசதியானவன் எல்லாம். தயார் பண்றது யாருங்க? உலக மக்கள். 200 நாட்டு மக்கள் இருக்கான். நம்ம பிள்ளைகளும் அதே மாதிரி ஒரு பட்டம் வாங்கி அதே மாதிரி உலக அளவில் அவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும். நம்ம படிக்கிற படிப்பை வச்சு our children, my dear children, if you study a proper course, if you have education, you have the international passport. நல்ல காலேஜில் படிச்சீங்கன்னா அது இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட், உலகத்தை எங்க வேணாலும் போகலாம். இட் இஸ் a world visa. நல்ல படிப்பு படிச்சீங்கன்னா உலகத்தில் எங்க வேணாலும் விசா கிடைக்கும், போகலாம். ஸோ பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, மகிழ்ச்சியா இருக்கு. திட்டாதீங்க. இந்த மாசம் எத்தனை பேர் பிள்ளைய திட்டினீங்க? நான் என்ன கை தூங்க பார்ப்போம். பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? பிள்ளைகளை அடிக்கிறது, அடிச்ச அடுத்த நிமிடமே நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? தப்புன்றேன்னு தோணுமா தோணுதா? திட்டாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க அறிவில்லைன்னு திட்டினா அந்த குழந்தை நம்பிடும். ஓ, நமக்கு அறிவில்லை போல இருக்கு, இவதான் பெரிய அறிவாளி இருப்பா போல இருக்கு. திட்டாதீங்க, பிள்ளைகளை அடிக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் மனித உரிமை மீறல்கள். நாங்க காவல்துறை வந்து உங்களை பிடிச்சிருவோம். பிள்ளைகளை அன்போட அடையுங்க, நல்லா படிக்க சொல்லுங்க, படிப்பாங்க, கூட இருந்து படிங்க, உற்சாகப்படுத்துங்க. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை, கல்வி கற்கும் சூழ்நிலையை, வாசிக்கும் சூழ்நிலையை, எழுதும் சூழ்நிலையை, காது கொடுத்து கேட்கும் சூழ்நிலை. நம்ம பாருங்க, லேடிஸ் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன கேட்கறாங்களா? என்னதான் பேசுறாங்க கேட்கறாங்களா தெரியல, சத்தம் போட்டு பேசுறாங்க. நம்ம பேசுற பேச்சு 3 வீடு தாண்டி மற்றவங்களுக்கு தூங்கவே முடியல. ஒரு சிலர் பேசுறத பாத்தீங்கன்னா பேசியே பழகின ஒரு சமுதாயம், நாய்ஸி சொசைட்டி. ஸோ சுருக்கமா சொல்லிடுவோம், குழந்தைகளே உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு, மன மகிழ்ச்சியா இருங்க. நீங்க தேடக்கூடிய எல்லா செல்வங்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கு. தமிழ் என்ன, ஆங்கில மொழி என்ன, கணிதம் என்ன என்பதை பற்றி ஆராய்ச்சியில் இறங்குங்க. ஒரு ஆராய்ச்சியாளனாக நீங்க கண்டுபிடிப்பாளனா மாறுங்க. உலகத்தில் உள்ள எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிங்க, நல்ல ஒரு டிகிரி வாங்குங்க. அதுதான் உலக பாஸ்போர்ட். கல்வி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்வதுதான் கல்வி. மொபைல் போன்ல வருது பாருங்க, பாதி பொய் தான். பொய் எது உண்மை எது பொய், இதை கண்டுபிடிப்பது தான் கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். பெரிய எதிர்காலம் இருக்கு. நம்ம உலகத்தில் மிகப்பெரிய நாடு, உலகத்தை ஆள வேண்டும். உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். Thank you very much for this grand opportunity. I love you all. Thank you very much. Thank you very much, sir.